நிறைய சொல்லியிருக்கீங்க. முதலமைச்சர் விஜய்க்கு நீங்க எப்படி பாக்குறீங்க, அவரோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து சில நேரங்களில் டு நாட் டிஸ்டர்ப்ல போயிடுறாரு, சில விஷயங்களுக்கு வந்து சைலண்ட் மோட்ல இருக்காருன்னு கருத்துக்கள் வருது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? முதல்வர் விஜய் எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஒருத்தர் அமைதியா இருக்காரு. நமக்கு இங்க எல்லாத்துக்குமே முன்னுதாரணம் இருக்கு. இப்போ ஐயா மோடி இருக்காரு இந்த நாட்டினுடைய பிரதமராக. அவர் வந்து எந்த பத்திரிகையாளர் சந்திப்பை இதுவரைக்கும் 15 வருஷமா நடத்தலை. அப்படிங்கும்போது இப்போ இவரை போய் நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தலையே நம்ம கேட்க முடியாது. அது ஒரு குற்றச்சாட்டு தான். ஆனால் அந்த கேள்வியை நம்ம போய் எப்படி கேட்கறது? நமக்கு ஒரு ரோல் மாடல் இருக்காரு. இப்போ அவரை மட்டும் கேட்டிங்களா? 3வது முறை ஆட்சி கட்டில் உட்கார வச்சிருக்கீங்க. அவர் சந்திச்சாரா? இல்லை. அப்புறம் ஏன் இவரை போய் கேட்குறீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் எடுக்கிறாங்க. கலைஞர் அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சுட்டு போவார், கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவார். ஜெயலலிதா அம்மையார் ரொம்ப லிமிட்டடான அந்தந்த நேரத்தில் முக்கியமான இஷ்யூக்கு மட்டும் சந்திப்பாங்க. இவர் சந்திக்கவே இல்லை. இது ஒரு ஸ்டைலு. அதுக்காக நான் அவரை குறை சொல்ல முடியாது. நீங்கள் சந்திக்கலைன்றது குறை சொல்ல முடியாது. ஒருத்தர் அமைதியாகவே இருக்காரு, அதனால குற்றம் சாட்ட முடியுமா? குற்றம் சாட்ட முடியாது. ஐயா நரசிம்மராவ் இப்படி தான் இருந்தார், பேசவே மாட்டார். செயல்பாடு என்னன்னு தான் பார்க்கணும். அதனால விஜய் அவர்கள் மாண்புமிகு விஜய் அவர்கள் பேசுகிறாரா இல்லையான்றதில்ல பிரச்சனை, செயல்படுறாரா இல்லையான்றதை தான் நம்ம பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போது நம்ம சுற்றி நடக்கக்கூடிய அல்லது ஒன்றிய அரசுடைய அழுத்தம் மாநிலத்துக்கு வரும்போது என்ன முடிவெடுக்கிறாருன்னு தான் பார்க்கணும். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் உடன்பாடு இல்லாமல் இருந்தது. இப்போ போய் ஒரு 4 கோரிக்கை வச்சார் பிரதமரை பார்த்து. அதில் வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடணும்னு சொல்லி அனுமதி கேட்டார் பாருங்க. அதிலெல்லாம் எனக்கு ஏற்புடையது கிடையாது. உங்கள் வீட்டில் என்ன பாடணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அவன் யார் நமக்கு அதிகாரம் ஒப்புதல் அளிக்கிறதுக்கு? வந்தே மாறம் பாடும்போது நம்மள்கிட்ட கேட்டானா? அவன் நம்மள்கிட்ட கேட்டாங்களா அவங்க? அப்புறம் ஏன் நம்ம போய்கிட்டு இதை போய் கேட்கணும்? தமிழ் தாய் வாழ்த்து என்னுடைய தாய்மொழி பாட்டை நான் பாடுறதுக்கு ஏன் அவர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்கணும்? கேட்டால் கொடுக்க தான் மாட்டாங்க. அதெல்லாம் கேட்டதுல எனக்கு ஏற்புடையதில்லை. சாரி அவரே சினிமா விட்டு போயிட்டாரு. அவரை போய் வச்சு அவர் ரொம்ப பிரியத்தில் இருந்தார். அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பிரியமா இருந்தார். உங்களுக்கு தெரியும், இன்றைய முதல்வர் வந்து நடிகராக உச்சத்தில் இருக்கும் பொழுது வெளிப்படையாக எதுவுமே பேச மாட்டார். அவரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அது ஒரு டைப்பு. அது ஏன்னா நம்ம கொஸ்டின் பண்ணக்கூடாது. அது அவருடைய ஸ்டைலு. அவர் பொதுவாக நான் இவர் படத்தில் நடிக்கணும் இவர் படத்தில் நடிக்கணும்னா சொல்ல மாட்டார். அவர் முதல் முறையாக 2013-14 காலகட்டம் நினைக்கிறேன், ஆனந்த விடனில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். ஆனந்த விடனில் இன்டர்வியூ கொடுத்தது அது அட்டையில் இருந்தது. அந்த புத்தகம் இன்னும் என்கிட்ட இருக்கு. பாலா அமீர் படங்களில் நடிக்க ஆசை, விஜய் அவர்கள் பேட்டி. இதுதான் தலைப்பே. அப்போது அவர் கண்ணபுரான் கதை நான் சொன்னது பிடிச்சிருந்தது. அந்த கதையவே என்னால் எடுக்க முடியல. ஏன்னா அங்கிட்டு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமாவே அவர் ரொம்ப மாஸ் அப்பீலுக்கு போயிட்டார். மாஸ் அப்பீலுக்கு போன உடனே நான் அப்பயே சொல்லிட்டேன், நான் இதை இனிமேல் அவரை வச்சு எடுக்க முடியாது அப்படின்னு. இப்போ அவர் சினிமாலே நடிக்கலை, அவருக்கு பெரிய பொறுப்பு வந்துருச்சு. இப்போ போய் கண்ணபுரானை போய் பேசிக்கிட்டு